இது CPU ஷெடியூலிங் ஓகேவா? CPU ஷெடியூலிங்னா பேசிக்காக ஃபஸ்ட் என்னன்னு சொல்லி சும்மா ஒரு 2 வார்த்தை சொல்லிடுறேன் ஓகே. CPU ஷெடியூலிங்னா ஒரு அந்த ப்ராசஸ் நடக்கும்போது CPU யூஸ் பண்ணி தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். ஒரு ப்ராசஸ் வந்து ஆமா. சிபியூக்குள்ளே போகும், அந்த ப்ராசஸ் முடிக்கும், வெளியே வரும் கரெக்டாக. அந்த சிபியூக்கு ஆமா. எந்த ப்ராசஸ் எந்த டைமில் போனால் கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியும். நிறைய ப்ராசஸ் நடக்கும் கரெக்டாக. ஒரு ப்ராசஸ் 2 ப்ராசஸ் நடக்காது, நிறைய மல்டிபிள் ப்ராசஸ் நடக்கும் கரெக்டாக. அது எப்படி CPU ஆ. கரெக்டாக யூஸ் பண்ணிக்குது அந்த இதான் அதுக்கு பேர் தான் என்னன்னா CPU ஷெடியூலிங் ஓகேவா. இந்த பர்ஸ்ட் டைம்ங்கிறது இந்த ப்ராசஸோட ஃபுல் எக்ஸிகியூஷன் டைம் ஓகேவா. இந்த ப்ராசஸோட ஃபுல் டைம். அதாவது ப்ராசஸ் 1 வந்து 14 செகண்ட்ஸ் நடக்கும், ப்ராசஸ் 2 வந்து 2 செகண்ட்ஸ் நடக்கும், ப்ராசஸ் 3 வந்து 4 செகண்ட்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. இப்போ கன்சிடர் இங்க பாரு, கன்சிடர் த ஃபாலோயிங் செட் ஆஃப் ப்ராசஸ் தட் அரைஸ் அட் டைம் 0. ஹலோ. ஆ. ஆ. கேக்குது சொல்லு ப்ரோ. இப்போ டைம் 0ல என்ன ஆகுதுன்னா ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க ஓகேவா. இப்போ இவங்க கொடுத்துருக்க ஆர்டர்லேயே நம்ம எடுத்துக்க போறோம் ஓகேவா. P1 P2 P3 கொடுத்துருக்காங்களா. இப்போ வந்து காண்ட் சார்ட் வரைய போறோம். இது வந்து இந்த எல்லா CPU ஷெட்யூலிங் எக்ஸாம் ப்ராப்ளமுக்கும் இந்த காண்ட் சார்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். காண்ட் சார்ட்னா ஒண்ணுமே இல்லை, இப்படி வரைகிறதுக்கு பேர் தான் காண்ட் சார்ட் ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஜீரோங்கிற டைம்ல ஆரம்பிக்கிறோம் கரெக்டா. ஜீரோங்கிற டைம்ல ஆரம்பிக்கிறோம். ப்ராசஸ் 1 ஆ. நடக்குது. ப்ராசஸ் 1 எவ்வளவு நேரம் நடக்குது? 14 செகண்ட்ஸ் நடக்குது கரெக்டா. அப்போ 0ல இருந்து 14 வரைக்கும் என்ன நடக்குதுன்னா ப்ராசஸ் 1 நடக்குது கரெக்டா. அப்புறம் ம். என்ன பண்ண போகுது, ப்ராசஸ் 2 உள்ள வரப்போகுது. ப்ராசஸ் 2 எவ்வளவு நேரம் நடக்கிறோம்? 2 செகண்ட்ஸ் கரெக்டா. அப்போ 14ல ஆ. இருக்கு, 14ல இருந்து 2 செகண்ட்ஸ்னா 16 கரெக்டா. 60 செகண்ட். அப்போ ப்ராசஸ் 2 வந்து 16 வரைக்கும் நடக்கும். அடுத்த ப்ராசஸ் 3 உள்ள வரப்போகுது. ப்ராசஸ் 3 உள்ள வந்து எவ்வளவு நேரம் நடக்க போகுது? 4 செகண்ட்ஸ் நடக்க போகுது கரெக்டா. அப்போ 16ல இருந்து 4 செகண்ட்ஸ் எவ்வளோ? 20 செகண்ட்ஸ் கரெக்டா. 20. அப்போ ஆமா. இதுதான் இதோட காண்ட் சார்ட் ஓகேவா. இப்போ என்ன பண்ணா, ஒரு ஒரு ப்ராசஸுக்கும் எவ்வளோ வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்ணணும். அதாவது இப்போ ப்ராசஸ் 1 எந்த டைம்ல ஆரம்பிச்சிருச்சு? 0ங்கிற டைம்ல ஆரம்பிச்சிருச்சு கரெக்டா. ஆமா. ப்ராசஸ் 1 0ங்கிற டைம்ல ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த ப்ராசஸ் வந்து வெயிட்டே பண்ணல. அதனால அதுக்கு வெயிட்டிங் டைம் 0. ஆனால் ப்ராசஸ் 2 எப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு? 14ல. 14th செகண்ட்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்த எல்லாம் நடந்து 14th செகண்ட்ல தான் ப்ராசஸே ஆரம்பிச்சிருக்கு கரெக்டா. ப்ராசஸ் 2வே ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அதோட வெயிட்டிங் டைம் ம். வந்து 14 செகண்ட்ஸ் ஓகேவா. ப்ராசஸ் 3 எப்போ ஆரம்பிச்சிருக்கு? 16th செகண்ட்ல தான் என்ன ஆரம்பிச்சிருக்கு. ப்ராசஸ் 3ங்கிறது 16th செகண்ட்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அதோட வெயிட்டிங் டைம் வந்து 16 செகண்ட்ஸ். அதாவது 16 செகண்ட்ஸ் அது வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதோட ப்ராசஸ் நடக்குது கரெக்டா. அப்போ இதோட ஆ. வெயிட்டிங் டைம். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஆவரேஜ் ப்ரோ வெயிட்டிங் டைம் 20. இது 20. இது எங்க ஆரம்பிக்குது? அதாவது ப்ராசஸ் 1 0ல ஆரம்பிக்குது கரெக்டா. 0 ஆ. செகண்ட்ஸ் தான் வெயிட் பண்ணியிருக்கு. இது 14ல ஆரம்பிக்குது, அதனால 14 செகண்ட்ஸ் தான் வெயிட் பண்ணியிருக்கு. இது 16ல ஆரம்பிக்குது, அதனால P3ங்கிறது 16 செகண்ட்ஸ் தான் ஆரம்பிக்குது. 3 ப்ராசஸ் தானே, அவ்வளவுதான் ஓகேவா. ஓகே ஓகே ஓகே. இப்போ இதுக்கு வந்து ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவேன், இது மூணுத்தையும் ஆட் பண்ணி 3 ஆல் டிவைட் பண்ணுவேன் கரெக்டா. மூணுத்தையும் ஆட் பண்ணி 3 ஆல் டிவைட் பண்ணுவேன். டிவைட் பண்ணி பார்த்தா உனக்கு ஆன்சர் எவ்வளோ வரும்னா 0 4 16 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 30 வருமா. 30/3 வந்து ஆமா. 10 வரும். இப்போ இதுக்கு எவ்வளோ வருதுன்னா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து 10. அதாவது இது என்ன சொல்ல வரான்னா, இந்த இந்த ஆர்டரில் வந்துச்சுன்னா ப்ராசஸ் 1 ப்ராசஸ் 2 ஆ. ப்ராசஸ் 3 வந்துச்சுன்னா ஒரு ப்ராசஸ் வந்து அட்லீஸ்ட் ஆவரேஜாக 10 மினிட்ஸ் 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியது வரும்னு சொல்கிறாங்க. ஆவரேஜாக 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியது வரும். 10 செகண்ட்ஸும் இருக்கலாம், அது கம்மியாக இருக்கலாம், கூட இருக்கலாம். ஆனால் ஆவரேஜாக 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியது வரும். இப்போ என்ன சொல்கிறாங்க, இன்கேஸ் இதே ஆர்டரை மாத்திரம், அதாவது நம்ம P1 P2 P3 எடுத்தோமா, இப்போ என்ன எடுக்க போகிறோம், ஆ. P2 P3 P1 எடுக்க போகிறோம். இப்போ P2 எடுத்தா எவ்வளோ வரும்? P2 மொத்த எக்ஸிகூஷன் டைம் எவ்வளோ? 2 தானே. அப்போ என்ன பண்ணுறோம், ஆ. ஜீரோவில் வந்து ஃபர்ஸ்ட் P2 ஆரம்பிக்கிறோம். P2 ஆரம்பிச்சுட்டு 2 செகண்ட்ல அது முடிஞ்சிடும் கரெக்டா. 2 ஆமா. செகண்ட்ல அது முடிஞ்சிடும். அடுத்தது P3 உள்ள வருது. P3 எவ்வளோ செகண்ட் வரும்? 4 செகண்ட் ஓடும் கரெக்டா. அப்போ ஆ. இந்த ரெண்டாவது செகண்ட்ல P3 ஆரம்பிக்குது, ஆரம்பிச்சு 4 செகண்ட் ஓடுது. அப்போ எங்க வந்துடும்? 6th செகண்ட் வந்துடும் கரெக்டா. இப்போ ஆ. இதுக்கப்புறம் ப்ராசஸ் ஒன் நடக்கும் போது அது எவ்வளோ செகண்ட்ஸ் ஓடணும்? 14 செகண்ட்ஸ் ஓடணும் கரெக்டா. அப்போ 6ல இருந்து ஆ. 14 எவ்வளோ போகும்? 20 பெருமா. இப்போ ஆ. கால்குலேட் பண்ணி பாரு. P2 ஓட வெயிட்டிங் டைம் இங்க எவ்வளோ? P2 ஓட வெயிட்டிங் டைம் எவ்வளோ? நீயே சொல்லு. P2 ஓட வெயிட்டிங் டைம் எவ்வளோ? P2 6 எவ்வளோ தான். நேரம் P2 எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கு உள்ள வர்றதுக்கு? 2 செகண்ட். 0 0 செகண்ட் 0 0 செகண்ட். செகண்ட்ஸ் வெயிட் பண்ணியிருக்கு. P3 எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கு? 2 செகண்ட். 2 செகண்ட்ஸ். P3 எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கு? P3 தான் ப்ரோ 2 செகண்ட்ஸ். சாரி, P2 P3 P1 எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கு? 6 செகண்ட்ஸ். 6 செகண்ட்ஸ். அப்போ இதுக்கு ஆவரேஜ் எடுக்கலாமா? அப்போ 0 2 6 கரெக்டா. 0 2 6 கரெக்டா. இதுக்கு ஆவரேஜ் எடுத்தா ஆ. வரும் 8/3ன்னு வருமா. 8/3னா எவ்வளோ வருது? 2.66 தான் வருது கரெக்டா. அப்போ ஆமா. இந்த ஆர்டர்ல போட்டோம்னா நம்ம 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியது வருது. இந்த ஆர்டர்ல போட்டோம்னா நம்ம வெறும் 2.66 செகண்ட்ஸ் தான் வெயிட் பண்ண வேண்டியது வருது கரெக்டா. அப்போ இந்த எந்த ஆர்டர்ல போடுறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் என்ன யூஸ் பண்றோம்னா CPU ஷெட்யூலிங் அல்காரிதம் யூஸ் பண்றோம் ஓகேவா. இந்த ரெடியூஸ்ட் ஐயோ டிவைஸ் அவ்வளவுதான். யூட்டிலைசேஷன் இல்ல இதை பொறுத்து ப்ராப்ளம் வரும். திஸ் இஸ் கால்ட் அஸ் கான்வே எஃபெக்ட். இஃப் ஒன் ப்ராசஸ் மோனோபோலைசஸ் எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஹோல் சிஸ்டம் அஃபெக்ட். இந்த எஃபெக்ட் இருக்குல்ல, இப்போ நம்ம போடுற ஆர்டர் இருக்குல்ல, இந்த ஆர்டர் மாறுறதுனால ஆவரேஜ் டைமே மாறுது கரெக்டா.
இது எதுனாலனா ஒரு ஒரு லாங் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆகிறதுனால தான். ஒரு லாங் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி நடக்குது. ஸோ இதுக்கு பேர் என்னன்னா கான்வே எஃபெக்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? இதில் நம்ம என்ன பண்ணோம், சிம்பிளா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல தானே போட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் யார் ஆமா. வந்தானோ அவனை அப்படியே போட்டோம். இதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஓகேவா? இதுல இன்னொன்னு கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் கண்டுபிடிச்சல கரெக்டா? என்ன பண்ணுவேன், இப்படி ஒரு இது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஜீரோல ஆரம்பிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அவங்களே ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. என்ன ஆர்டர் கொடுத்துட்டாங்க? 1 2 3 4 5. 1 2 3 4 5னா இது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். கரெக்டா? யார் ஃபர்ஸ்ட் வரானோ அவன் ஆமா. ஃபர்ஸ்ட். ஓகேவா? அப்போ ஜீரோல ஆரம்பிக்கும் போது இது காண்ட் சார்ட் வரையலாமா? ஜீரோல P1 ஆரம்பிக்குது, அது 4 செகண்ட்ஸ் ஓடுது. 4. அடுத்து என்ன பண்ணுது, P2 ஆரம்பிக்கும் போது அது ஒரு 7 செகண்ட்ஸ் ஓடணும். கரெக்டா? அப்போ 4ல இருந்து 7 ஆமா. 11. அடுத்து P3 வருது, இவன் ஒரு 3 செகண்ட்ஸ் போடணும். அப்போ 14 செகண்ட்ஸ். அடுத்து P4 அவன் ஒரு 3 செகண்ட்ஸ் ஓடுவான், அவன் ஒரு 17 செகண்ட்ஸ். 17. அடுத்து P5 வந்து 5, அப்போ அவன் ஒரு 22 செகண்ட்ஸ் ஓடுறான். இதுல இருந்து என்ன பண்ணலாம், வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கலாமா? வெயிட்டிங் டைம் இங்க P1க்கு எவ்வளவு வெயிட்டிங் டைம்? P1க்கு வந்து 0. கரெக்டா? 0. இவன் வெயிட்டே பண்ணல, இவன் 4 செகண்ட் வெயிட் பண்ணியிருக்கான். கரெக்டா? இவன் அப்ப மைனஸ் பண்றானுங்க. அது அவன் நான் சொன்னேன்ல, 0 - 0 0, அதாவது 4 - 0 இப்படி பண்ணுவானுங்க. 0 - 0 0ன்னு பண்ணுவாங்க. 4 - நம்ம அதெல்லாம் தேவையில்லை, நீ இது ஸ்டார்டிங் பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்ப பாரு, இது எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்கு? 0. அதை நான் கீழே காமிக்கல. இது எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்கு? 0 செகண்ட்ஸ். கரெக்டா? இது எவ்வளவு நேரம் வெயிட் ஆ. பண்ணிருக்கு? 4 செகண்ட்ஸ். கரெக்டா? P3 ஆ. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்கு? 11 seconds. 11. இது எவ்வளோ? 14 செகண்ட்ஸ். 14. இது எவ்வளோ? 17 செகண்ட்ஸ். கரெக்டா? 0 4 ஆ. 11 14 17 வந்துருச்சா? இதை வச்சு என்ன பண்ணுவேன், ஆ. ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிச்சிருவியா? 9.2ன்னு ஆ. வந்துருமா? இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆ. பண்ணணும்னா ஒன்னே ஒன்று கண்டுபிடிக்கணும். என்னன்னா டேர்ன் அரௌண்ட் டைம்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிக்கணும். டேர்ன் அரௌண்ட் டைம் இது என்னன்னா வெயிட்டிங் டைம் ப்ளஸ் நம்ம பர்ஸ்ட் டைம். இப்போ நம்ம இங்கே வெயிட்டிங் டைம் கண்டுபிடிச்சிட்டோமா? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0 4 11 14 17 கண்டுபிடிச்சிருக்கோமா? இதையும் என்னோட அந்த பர்ஸ்ட் டைம் இருக்கு தெரியுமா, இதையும் ஆட் பண்ணும். இது என்னது? 4 7 3 3 5. அப்போ இந்த இடத்துல ஆ. என்ன பண்ணணும், இது கூட 4 7 3 3 5 இதை ஆட் பண்ணோம்னா இதான் டேர்ன் அரௌண்ட் டைம். 4 இங்கே எவ்வளோ வரும்? 11, இங்கே 14, 11, இங்கே 14, 17, இங்கே 17, 22. இதுதான் என்னன்னா என்னோட டேர்ன் அரௌண்ட் டைம். ஓகேவா? இதுதான் என்னோட டேர்ன் அரௌண்ட் டைம். இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் டேர்ன் அரௌண்ட் டைம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணிட்டேன்னா இதான் ஆவரேஜ் டேர்ன் அரௌண்ட் டைம். ஓகேவா? ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட். இது மீட்டிங்கே முடிய போகுது.